அன்பினர்களே, நேற்று வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தில் யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் மிகப்பெரிய ஒரு உரையாற்றி இருக்கின்றார். அதற்கு முதலில் முஸ்லிம் இனம் சார்பாக, இந்த நாட்டில் வாழ்கின்ற ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் சார்பாக இதயத்தில் நிறைந்த நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். அர்ஜுனா எம்பி அவர்களுக்கு பேசுவதற்கான நேரம் கிடைக்கவில்லை. ஆனால் திருகோணமலை மாவட்ட கிண்ணியா நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹரூப் அவர்கள் தங்களின் நிமிடத்தில் 2 நிமிடங்களை வழங்கி உணர்வுபூர்வமாக, உணர்ச்சியின் பூர்வமாக மிகப்பெரிய ஒரு உரையாற்றல் செய்திருக்கின்றார் அர்ஜுனன். மிகப்பெரிய உரையாற்றல் என்னவாம், இந்த கொரோனா காலத்துல முஸ்லீம் பொடிகளை எரிச்ச விடயத்துல மிகப்பெரிய கண்டனம் கொடுத்து அந்த உரை 2 நிமிட உரை கேட்டு பாருங்கள். எல்லோரும் கேட்பீங்கல்ல, ஏன் நாம் அர்ஜுனா எம்பிக்கு ஒரு ஆதரவு கொடுக்க வேண்டும்? இப்ப புரியுதா? தக்க நேரத்தில் தக்க இடத்தில் எதையும் பாராம பட்டந்து அடிப்பவன் தான் அர்ஜுனா. இப்ப இதுல நீங்க வடமாநிலத்துல அர்ஜுனா எம்பிக்கு யாரு வாக்கு போட போறீங்க? அவன் அந்த வாக்கெல்லாம் பார்க்கலங்க. அவள் மனசுக்கு வந்ததை டக்குன்னு பேசக்கூடிய ஒரு உணர்ச்சி பூர்வமாக அந்த உரையை பாருங்க. அதுல எந்த விதமான கலப்பும் இல்லாம சொல்லியிருக்கிறார். இலங்கை நாடாளுமன்றத்தில் கொரோனா கால முஸ்லிம் ஜனாசா எரிப்பு விவகாரம் மற்றும் அது தொடர்பான அரசியல் விவாதங்கள் குறித்து பல்வேறு கால பகுதிகளில் பேச்சு நடந்திருக்குது. ஒன்றும் உருப்படியா இல்லை. ஏனென்றால் இந்த வாய்ப்பொத்தி மௌனங்களாகத்தான் இந்த அதாவது இலங்கை சுதந்திரம் அடைந்த காலம் தொட்டு இன்று வரையும் இந்த முஸ்லிம் அரசியல் பெருச்சாளிகள் இந்த தமிழருக்கு நடக்கிற எந்த ஒரு அநீதியும் தட்டி கேட்காம அந்த நாடாளுமன்றத்தில் இருந்து கொண்டு, அமைச்சராக இருந்து கொண்டு அரசாங்கத்துக்கு வால் பிடிச்சி அரசாங்கத்தின் ஒட்டுமொத்த அநியாயங்களையும் ஆதரவு கொடுத்திருக்கிற நிலைமையில ஒரு அர்ஜுனா எம்பி இந்த அளவு பேசுகின்றால் மிகப்பெரிய விடயம். அர்ஜுனா எம்பி பாருங்க, ஒரு முஸ்லீம் மாதிரி தான் பேச ஆரம்பிக்க. அந்த பேச்சுல ஷோட்டா நான் தரேன், மத்த நீங்க கேட்டு பாருங்க. பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீமா வர ஆகும்னா பிஸ்மிக்கு போயிடுவார். ஒரு தமிழனாக, ஒரு இந்துவாக இருந்து கொண்டு முஸ்லிம் மக்களின் ஜனாசாக்கள் எரிப்பு தொடர்பாக இந்த பிரேரணையில் பேசுவதற்கு நான் மிக பெருமையுடன் பேசிக் கொள்கிறேன் என்று சொல்கின்றார். இது ஒரு உணர்வு பூர்வமான விடயம். டாக்டர் சாபினுடைய விடயமாக இருக்கலாம், அல்லது முஸ்லிம் மக்களுடைய பிரச்சனையாக இருக்கலாம். கொரோனா காலத்தில் நான் பேராதனிகவில் ஒரு டாக்டராக கடமையாற்றிய காலத்தில் முஸ்லிம் மக்கள் அழுதார்கள். அந்த காலத்தில் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாத நிலை இருந்தது. 270 முஸ்லிம் உடல்கள் எரிக்கப்பட்டது. இறந்தவர்களின் பெயர் பட்டியலை கூட தர மறுக்கின்றார்கள். இறந்தவர்களின் பெயர் பட்டியலை எடுப்பது ஒரு பெரிய விடயம் அல்ல. அமைச்சர் முலாபர் அரசாங்கத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய இனத்தில் இருந்து ஜனாசாவுக்கு எதிரான ஒரு விடயத்தை கூட எடுத்துக் கொடுக்க தெரியவில்லை என்றால் இவர்கள் வாயற்ற ஒரு மந்தைகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி அடி பார்த்தீங்களா? இந்த அடி பொருந்துங்க. ஒரு தமிழனாக, ஒரு இந்துவாக மற்றும் ஒரு இனத்தின் வழிகளை புரிந்து கொள்ளாதவன் அரசியல்வாதியாக இருக்க முடியாது. சூப்பரா இருக்குல்ல? என்ன கருத்து, ஆழமான கருத்துக்களுங்க. 90ஆம் ஆண்டு யாழில் இருந்து முஸ்லிம் மக்கள் வெளியேற்றப்பட்டது கூட இன்றைக்கும் நாங்கள் நினைத்து கவலைப்படைக்கின்றோம். அப்போது நான் 3 வயது குழந்தை. முஸ்லிம் மக்களையும் தமிழ் மக்களையும் இன்றைக்கு பல தூரங்களுக்கு கொன்று விட்டுள்ளது. இன்றைக்கு இனகொற்றுமை தூரம் கடந்து விட்டது. முஸ்லிம் மக்களின் இந்த வலிகை கதைக்கின்ற இந்த வார்த்தைகள் இந்த நாடாளுமன்றத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கும். முஸ்லிம் இனம், ஒரு தமிழினம் காலாகாலங்களாக 76 வருடங்களாக சிதைக்கப்பட்டு கற்பழிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. மிகவும் உணர்ச்சி பூர்வமான வார்த்தைகள். மீண்டும் நாம் இந்த விடயத்தில் அர்ஜுனா எம்பிக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த காலத்தில் தான் ஏறாவூர் நசீர் அம்பி ஆலைகான எங்க இருக்காரா இல்ல எங்கேயும் போய் தர தெரியல, இருக்கோ தெரியல. அப்புறம் அவர் சொன்னார், வெறும் பாக்ஸ், அது வெறும் பெட்டியை தான் பத்த வச்சேன். நான் அழுகி போவாது, வாய் அழுகி போவாது, போயிட்டு. குறிப்பாக கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்களின் உடல்களை கட்டாயமாக எரிக்கும் சட்டம் அமலில் இருந்த காலகட்டத்தில் நாடாளுமன்றத்தில் பலத்த விவாதங்கள் நடைபெற்றன. பின்னர் பல்வேறு தரப்பினரும் தொடர்ச்சியான கோரிக்கைகள் மற்றும் அழுத்தங்களுக்கு மத்தியில் அந்த சட்டம் நிறுத்தப்பட்டு ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டது. சும்மல்ல, பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் அவர்கள் இங்கு வந்து அந்த எடுத்துக் கொடுத்தார். இதற்கிடையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சம்பந்தப்பட்ட பல்வேறு விவாதங்கள் மற்றும் நிகழ்வுகளின் போது சிறுபான்மை மக்களின் உரிமைகள் மற்றும் கடந்த காலங்களில் இடம்பெற்ற அநீதிகள் குறித்தும் நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் தனது கருத்துக்களை பதிவு செய்து வருவதாக ஒரு சர்வதேச ஊடகம் ஒன்றும் செய்தியும் எமது கைக்கு கிடைத்திருக்கிறது.
பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஒரு தமிழனாக ஒரு இந்துவாக இருந்து கொண்டு இன்றைக்கு இந்த முஸ்லிம் மக்களுடைய ஜனாசாக்கள் எரிப்புகள் தொடர்பான இந்த பிரேரணையில கதைக்கிறதுல ஒரு தமிழனாகவும் ஒரு இந்துவாகவும் மிக பெருமையோடு நான் இதை கழிச்சு கொள்றேன். என்னுடைய மண்ணில் வடக்கு மாகாணத்தில் மன்னார் தொடக்கம் வவுனியா வரைக்கும் முஸ்லிம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு உணர்ச்சி பூர்வமான விடயம். ஷாஃபியினுடைய விடயமாக இருக்கலாம் அல்லது இந்த முஸ்லிம் மக்களுடைய ஜனாசாக்கள் அந்த காலத்திலே நான் பேராதனை வைத்தியசாலையிலே பிளானிங் யூனிட்டிலே எம்ஓஆ வேலை செய்கின்ற காலத்திலே முஸ்லிம் மக்கள் அழுதார்கள். பேராதனை உங்களுக்கு தெரியும், பேராதனை வைத்தியசாலையிலே அதை சூழ கம்போல நாவலப்பிட்டியவிலே எத்தனை மக்கள் இருக்கிறார்கள் என்று பேராதனையிலே முஸ்லிம் மக்கள் அழுதார்கள். அந்த நேரத்தில் எங்களால் ஒன்று கூட செய்ய முடியாமல் இருந்தது. உண்மையாகவே கிட்டத்தட்ட 276 உடம்புகள் எரிக்கப்பட்டன அந்த நாட்கள். இன்றைக்கு எங்களுடைய கதைச்ச நானா அவர்கள் சொல்லியிருந்தார், அந்த பெயர் பட்டியலை கூட இவர்கள் தர முடியாமல் இருக்கிறார்கள். இது ஒரு சின்ன விடயம். எங்களுடைய வைத்தியர்கள் அவர்கள் கூட இருக்கிறார்கள். இதுல ஒரு சின்ன விடயம் என்னென்றால், அந்த டைம்ல இறந்தவர்களுடைய டெத் ரெஜிஸ்டர் எடுத்து அதில் இருக்கிற முஸ்லிம் மக்களுடைய பெயரை தேர்ந்தெடுக்கிறது பெரிய வேலை இல்லை. இந்த வரைக்கும் இந்த முசீர் முலாஃபர் பேர் தெரியல. அரசாங்கத்தினுடைய இருந்து தன்னுடைய இனத்தில் இருந்து ஜனாசாக்கள் எரிக்கப்பட்ட இனத்துக்கு எதிரான ஒரு விடயத்தை கூட இந்த அனுர அரசாங்கத்துடைய காலத்தில் எடுத்து கொடுக்க தெரியல என்றால் நினைக்கிறேன் இவர்கள் வாயற்ற ஒரு இலங்குகளாகத்தான் இந்த மந்தகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த என்பிபி அரசாங்கத்தில். நினைச்சு வைக்கப்படுறேன். நான் முக்கியமாக சொல்லணும், எங்களுடைய வைத்தியர் ஷாஃபி, நானும் ஒரு வைத்தியர், நானும் 10-12 வருடங்களாக வைத்தியராக இருக்கிறேன். வைத்தியர் ஷாஃபியை 2022 2024 ஆண்டு வரைக்கும் திட்டமிட்ட ரீதியில் பலோப்பியன் குழாய்களை திட்டமிட்ட ரீதியில் அவர் சுருக்கி கொலை செய்கிறார் அல்லது குழந்தை பிள்ளைகள் பிறக்காம செய்கிறார். மிகப்பெரிய இனத்துக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு துரோகம் ஒன்றை அந்த காலத்தில் அவர்கள் செய்தார்கள். ஒரு தமிழனாக ஒரு இந்துவாக இன்னொரு இனத்தினுடைய வழிகளை புரிந்து கொள்ள தெரியாதவன் ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாது. இதேதான் 1990 ஆண்டுகளில் முஸ்லிம் மக்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் கூட இன்றைக்கும் நாங்கள் அந்த காலத்தில் நான் குழந்தை பிள்ளைகள் 3 வயசு ஆனால் இன்னைக்கு அதை நினைச்சு நாங்கள் கவலைப்படுறோம். அப்படியான ஒரு சம்பவங்கள் மிக துன்பியல் நிகழ்வுகள் முஸ்லிம் மக்களையும் தமிழ் மக்களையும் இன்றைக்கு பல தூரங்களில் கொண்டே வச்சிருக்கிறது. இன்றைக்கு இந்த இன ஒற்றுமை இன்றைக்கு இந்த பாராளுமன்றத்தில் இருக்கிற எங்களுடைய முஸ்லிம் சகல நண்பர்களும் இன்றைக்கு கூட இம்ரான் மகரிட கேட்டேன், அண்ணன் நானா 2 நிமிஷம் தாருங்கள் கதைக்கிறது. ஏனென்றால் ஒரு தமிழனாக ஒரு இந்துவாக முஸ்லிம் மக்களுடைய இந்த வலியை கதைக்கின்ற இந்த வார்த்தைகள் காலங்காலமாக இந்த பாராளுமன்றத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கும். அதில் எனக்கு மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஏனென்றால் ஒரு முஸ்லிம் இனம் ஒரு தமிழ் இனம் காலங்காலமாக 76 வருடங்கள் சிதைக்கப்பட்டு கற்பழிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த வலிகளை போக்குகிறோம் முஸ்லிம் மக்களுடைய வாக்குகளையும் தமிழ் மக்களுடைய வாக்குகளையும் திண்டு கொண்டு இந்த என்பிபி அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு பொய்யர்களாக மாறி இருக்கிறது. அந்த முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் முதல் காட்சியருக்குரிய முதலாவது என்னுடைய வேண்டுகோள், தயவு செய்து அந்த லிஸ்டை வெளியிடுங்கள். 2வது அதுக்குரிய ஆணைக்குழுவுக்கு போங்க. முஸ்லிம் உடல்களை தகனம் செய்வதை நிறுத்துமாறு பல்வேறு முஸ்லிம் நாடுகள் விடுத்த அழுத்தத்தை புறக்கணித்து COVID-19 நோயால் உயிரிழந்த அனைத்து உடல்களையும் தொடர்ந்து தகனம் செய்ய போவதாக அறிவாளி கோட்டா அடம் பிடித்தார். இலங்கை சமூக இயற்பியலாளர்கள் கல்லூரி தயாரித்த அறிக்கைக்கு இணங்கவே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அப்போதைய சுகாதார அமைச்சர் பபித்ரா வன்னி ஆராய்ச்சி அப்போது நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். COVID-19 நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் உடல்கள் அகற்றுவதற்கு தகனம் செய்வதே பாதுகாப்பான முறை என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. CCPL தனது ஆய்வில் பரிந்துரைத்த வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களை அடக்கம் செய்யும் முறைமை அரசாங்கம் ஏன் கருத்தில் கொள்ளவில்லை என்று கேட்கப்பட்ட போது எந்த ஒரு இன அல்லது மத அடிப்படையிலும் அந்த அறிக்கையில் இருந்து அரசாங்கம் விலக விரும்பவில்லை என்றும் வன்னி ஆராய்ச்சி நாடாளுமன்ற உறுப்பினரிடம் தெரிவித்திருந்தார். உடல்களை கட்டாயமாக தகனம் செய்வது சுகாதார காரணங்களுக்கான மட்டுமே என்றும் வன்னி ஆராய்ச்சி வாதிட்டார். உடல்களை தகனம் செய்வது சுகாதார தேவைக்கு மட்டுமா? நம்பிட்டான். எந்த குழுவும் அமைக்கப்படவில்லை என்று கூறிய வன்னி ஆராய்ச்சி நாடாளுமன்றத்தை தவறாக வழிநடத்தியுள்ளார் என்பது அப்போது தெளிவாக தெரிய வந்தது. அந்த அரசாங்கத்தின் முடிவுகள் அறிவியலை அடிப்படையாக கொண்டவை அல்ல, மாறாக அரசியல் மற்றும் இனவாதத்தை அடிப்படையாக கொண்டவை. மேலும் அவர்களின் வெளிப்படையான பாரபட்சமும் மதவெறியும் அப்போது முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டன. கொரோனா வைரஸால் இறந்தவர்களை புதைக்கலாம் என்று CCPSL அறிக்கை தெளிவாக குறிப்பிட்ட போதிலும் அந்த அறிக்கையை காண்பிக்குமாறு அல்லது பொதுமக்களின் பார்வைக்காக நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த வன்னி ஆராய்ச்சிக்கு அழைப்பு விடுத்த போதிலும் அது கவனத்தில் எடுக்கப்படவில்லை. சுகாதார நடவடிக்கைகள் பின்பற்றப்படும் பட்சத்தில் COVID-19 பாதிக்கப்பட்டவர்களின் உடல்கள் அப்புறப்படுத்தப்பட்டதற்கான வழிமுறைகளை தகனம் மற்றும் புதைத்தல் ஆகிய இரண்டுமே ஏற்றுக்கொள்ளத்தக்கவை என்று இலங்கை மருத்துவ சங்கம் அப்போது வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருந்தது. இலங்கையில் உள்ள அரசு சாரா அமைப்புகளும் சிறுபான்மை குழுக்களும் முஸ்லிம் உடல்களை தகனம் செய்வதை நிறுத்த கோரி உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். ஆனால் உச்ச நீதிமன்றம் அத்தகைய மனுக்கள் அனைத்தையும் தள்ளுபடி செய்தது முகாந்திரம் இல்லை என்று. பெருந்தொற்று தொடங்கிலிருந்து இலங்கை 222 இறப்புகள் உட்பட
46,780 கொரோனா வைரஸ் பாதிப்புகள் பதிவாகி இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேர் இந்த கொரோனால இருந்து தப்பி இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக கோட்டையர் தனக்கு வாக்களிக்கவில்லை என்பதை முற்று முழுதாக பழி வாங்கினார். அதுபோதும் ஒரு பெரிய அமைச்சராக ஒருத்தர் இருந்தார், அவருடைய வழக்கெல்லாம் பேசுவார்ல ஒருத்தர் இருந்தார். ஆக அறிவாளி கோட்டையர் தனக்கு முஸ்லிம் மக்கள் தமிழ் மக்களும் வாக்களிக்கவில்லை என்று முஸ்லிம் மக்களை எந்த ரீதியிலும் தமிழ் மக்களை நெருக்கடி மூலமும் மிகப்பெரிய தொல்லை கொடுத்து நாட்டை விட்டு ஓட்டம் காட்டினார்கள். அதே சிங்கள மக்கள். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்பார்கள் இல்லையா? ஆனா கர்மா இன்னும் அவர் சுத்துது. அவர் கம்பி எண்ணுவார். அவர் அநேகமாக இந்த மாசம் 31ஆம் தேதி அவருக்கு ஆன்டிசிபேட் பெயில் கிடைக்காது. அண்ணாச்சி கிடைக்கல என்றார். அண்ணாச்சி இழுத்து செல்லப்படுவார் 4ஆம் மாடிக்கு. அதையும் நாங்கள் பொறுத்து பார்க்கலாம். கர்மா அவங்களை சுத்தும். அந்த பிறந்த பாலக குழந்தையை கூட சுட்டரிச்சான் பாவி. அந்த அளவுக்கு இவர்கள வெறித்தனம் தாண்டவம் ஆடியது. உண்மையிலே இன்று நாடாளுமன்றத்தில் அர்ஜுனா மிகவும் ஆவேசமாக, அதாவது என்ன சொல்ல, உணர்வுபூர்வமாக உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். வாழ்த்துக்கள். உண்மையிலே எல்லாரும் கேட்பீங்கல்ல, ஏண்டா நீங்க அர்ஜுனா தூக்கி பிடிக்கிறோம், இப்ப சொல்லுங்கடா, ஒருத்தம் வேணும்டா. இந்த மாதிரி ஒரு விடயத்துக்கு நாடாளுமன்ற கலக்கு ஒருத்தம் வேணும். டைமே கிடையாது. போய் கிண்ணே எம்பி இம்ரான் மௌரூப்போட கெஞ்சி 2 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறார். எடுத்து சாத்திக்க கேட்டு பாருங்க. only 2 minutes தான். நம்முடைய 9 போனா 12 நிமிட வீடியோ கேட்டு பாருங்க. அர்ஜுனாவுக்கு மீண்டும் நன்றி. நாம் அர்ஜுனாவின் பின்னால் இன்னும் இருக்கின்றோம். அர்ஜுனாவின் நல்லது கெட்டதை நாங்கள் தொடர்ந்து எங்களது காணொலிக்கு தந்தமன்னம் இருப்போம். இது மீண்டும் இலங்கை வாழ் முஸ்லிம் மக்கள் சார்பாக நாடாளுமன்றத்தில் இந்த மந்தை கூட்டங்களுக்கு ஒரு பாடம் எடுத்திருக்கின்றார் அர்ஜுனா. அவருக்கு எமது இதயம் நிறைந்த மனம் நிறைந்த வாழ்த்துக்களை மீண்டும் கொடுப்போம். மீண்டும் அந்த நன்றியை அவருக்கு சமர்ப்பணம் செய்கின்றோம். மீண்டும் மற்றொரு காலையில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.